சம்பவம் அத்தியாயம் 1. பொதுவாக டைம் லூப்பு டைம் ட்ராவல் ஜானரில் கான்செப்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்துலேயோ இல்லை படத்துக்குள்ளே ஒரு கதையோட ஆரம்பத்துலேயோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தில் ஒரு பவர் ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு இன்டர்நெட் நாளையில் டைம் மிஷினு, 24 வாட்சி, மாநாட்டில் வந்துட்டு இந்த காலபைரவர் அந்த கோயில் அந்த தெய்வம், அந்த மாதிரி இந்த படத்தில் காக்கா முகம் உள்ள ஒரு தெய்வம், அதோட பவரில் ஒரு காட்டுக்குள்ளே டைம் ட்ராவல் டைம் லூப் ரெண்டுமே மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். படத்தை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். ஏன்னா கதை நடக்கூடிய இடம் ஒரே லொக்கேஷனு, மொத்தமே 10 கேரக்டர் தான் வரும். 10 கேரக்டருக்கும் ஒரே காஸ்டியூமு, இன்னொன்று ஒரே சீனு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரே லொக்கேஷனில். அதனால் ஒரு நிமிஷத்தை மிஸ் பண்ணாலும் இந்த சீன் எங்கே வந்துட்டுருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம தான் டைம் லூப்பில் போய் பார்க்கணும். அதாவது முதல்லேருந்தே படத்தை பார்க்கணும். அப்படி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டேரக்டர். படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு ஒரு செகண்டு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்ட்டு ஒரேடியாக முடிவு பண்ணி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கேன் அந்த டேரக்டர். சரியான த்ரில்லரு. சம்பவம் அத்தியாயம் 2க்கு வெயிட்டிங்.